தன் மனைவியே தானமாக சிவனுக்கு கொடுத்தவர் யார் தெரியுமா? இயற்பகை நாயனார் சைவ சமயத்தில் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். தம் வணிகத்திறத்தால் பெரும் செல்வராக விளங்கினார். ஆதலால் சிவனடியார் யாவரெனினும் அவர் வேண்டுவதை இல்லையெனாது கொடுக்கும் இயல்பினராய் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் சிவபெருமான் தூய திருநீறு பொன்மேனியில் அணிந்து தூர்த்த வேடமுடைய வேதியர் கோலத்தினராய் இயற்பகையாரது வீட்டினை அடைந்தார். முனிவர் இங்கு எழுந்தருளியது என் பெருந்தவ பயன் என்று வழிபட்டு வரவேற்றார். வேதியர் அன்பரை நோக்கி, ஒரு பொருளை விரும்பி இங்கு வந்தேன், அதனை நீர் தருவதற்கு இணங்குவீராயின் வெளியிட்டுச் சொல்வேன் எனக் கூறினார். அது கேட்ட இயற்பகையார், என்னிடம் இருக்கும் எப்பொருளாயினும் அது எம்பெருமானாகிய சிவனடியாரது உடைமை, இதில் சிறிதும் சந்தேகமில்லை, நீர் விரும்பியதனை அருளிச் செய்வீராக என்றார். அது கேட்ட வேதியர், உன் மனைவியை விரும்பி வந்தேன் எனச் சொன்னார். நாயனார் மகிழ்ச்சி அடைந்து, எம்பிரான் என்னிடம் உள்ள பொருளையே வேண்டியது எனது புண்ணிய பயனாகும் எனக் கூறி விரைந்து வீட்டினுள் புகுந்து கற்பிற் சிறந்த மனைவியாரை நோக்கி, பெண்ணே, இன்று உன்னை மெய்த்தவர்க்கு நான் கொடுத்து விட்டேன் என்றார். சிவபெருமான் இயற்பகையாரின் பக்தியை சோதிக்கவே இவ்வாறு செய்தார். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் உங்களின் அன்பான ஆதரவுக்கு மிக்க நன்றி.